நாங்கள் காலடி எடுக்க வைக்கின்ற ஒவ்வொரு கணமும் இந்த வல்லிபுர ஆழ்வாரை தரிசிக்காமல் செல்வதென்பது மிக கடினமான ஒரு விடயமாகும். ஏனென்றால் இன்று நாங்கள் இந்த தேர்ப்பவனியை பார்க்கின்ற போது ஏராளமான மக்கள் உங்களோட மக்களாக புலம்பெயர் மக்கள் இந்த தேர் திருவிழாவை தரிசித்து வருகிறார்கள். இந்த தேர் உற்சவம் என்று சொல்ல போனால் மக்கள் என்றுமே இந்த வல்லிபுர ஆழ்வாருடைய தேரையும் தீர்த்தோற்சவத்தையும் தான் கண்டுகளிப்பார்கள். குறிப்பாக நாளைக்கு நடைபெற இருக்கின்ற தீர்த்தோற்சவமானது இன்றைய நாளையும் விட மிக அருமையாக கொண்டாடுகின்ற ஒரு திருவிழாவாகவே இந்த வடமராட்சி மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இன்றைய இந்த நாளை பார்க்கின்ற போது மிக அழகான ஒரு காட்சியாக இருக்கின்றது. அதாவது சூரிய பகவான் கூட இந்த காத்தல் கடவுளாக விளங்குகின்ற விஷ்ணுவுக்கு இடம் விட்டு கொடுக்கின்றதாக, அதாவது மப்பும் மந்தாரவுமாக மிகுந்த ஒரு வெயிலையும் கூட கொடுக்காமல் இந்த பக்தர்கள் எல்லோரும் இந்த தேர்ப்பவனியை பார்க்க வேண்டும் என்று ஏற்ற வகையிலே சூரிய பகவான் கூட இடம் கொடுத்திருக்கின்ற இந்த உண்மையானது இந்த இந்த வல்லிபுர ஆழ்வாருடைய அருளை மேலும் எடுத்து காட்டுகின்றது. நல்ல வேளை இந்த வல்லிபுர ஆழ்வாருடைய தேர் திருவிழாவுடைய ரதமானது தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த இருப்பிடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற போது இந்த ஆலய சூழலில் ஏராளமான மக்கள்கள் நாராயணா, மதுசூதன், நாராயணா, கண்ணா, கார்த்திகேயா என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட கோஷங்களோடு தங்களுடைய கைகளை கூப்பியவாறாக காணப்படுகிறார்கள். இந்த பக்தர்களை பார்க்கின்ற போது எங்களுக்கு மெய்யுறுக செய்கின்ற ஒரு காட்சியாகவே காணப்படுகின்றது. இந்த ஆலயத்துடைய மகிமையும் இந்த ஆலயத்துடைய பெருமையும் இந்த பக்தர்களை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களை மீசிலிக்க வைக்கின்றது. வகையான ஒரு ஆலயத்தினுடைய தேருற்சவத்தை பார்ப்பேன் என்பது மிக அருமையான ஒரு காரியம். அந்த வகையிலே இப்போது நான் என்னுடைய ஒலிவாங்கியை எம்பி அருணானந்தம் அவர்களிடம் கையளிக்கின்றேன். நன்றி ஆசிரியர் அவர்களே. மிக அழகாக அற்புதமாக 2000